நாம் பிடிச்ச மொச குட்டியே என் மனச கசக்கிட்டியே கண்ணாடி பொம்மனம் பார்த்துக்க கையோட என்ன நீ கோத்துக்க வேண்டாம்னு சொல்லாத வேல் குத்தி கொள்ளாத போகாது இருக்கு. அதுதான் இவர் கூட நான் வேலை செய்கிற 4வது படம் இது. நல்ல ஃப்ரெண்டு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீதிவ்யா அவங்க நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சரவணன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு சாரி. எல்லாருக்கும் வணக்கம். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன், ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே மைண்டில் இல்லை. சீரியஸாக ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நானும் பண்ணதுக்கு. அதர்வா சார், என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கு பேச வார்த்தை வரலை. ஒரு பாக் மில்கா பாகில் ஃபர்ஹான் அக்தர் சார் எப்படி பண்ணாரோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் அமேஸ்ட் டு see him. Really proud that I have acted with you. Really happy. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்த ரவி சாருக்கும் எனக்கு இந்த படம் கொடுத்த மைக்கேல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு படம் பண்ணும்போது பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் போட்டு ஒரு படம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் பிளட் ஸ்வெட் டியர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் இந்த படத்தை பண்ணோம். என்னன்னா ஒரு வருஷம் இல்லை, ஒரு நியர்லி ஒரு 13 or 14 months அப்படின்னு நரேன் சார் சொன்ன மாதிரி ஒரு சிவியர் டயட். எனக்கு உண்மையிலே அந்த பாக் மில்கா பாக் அந்த படம் பார்த்து எனக்கு செம வெறி வந்துருச்சு. அந்த மாதிரி இங்கே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வெறி இருந்தது எனக்கு. ஸோ உண்மையிலே நான் ஒரு வெறியோடு தான் இந்த படம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் ஒரு வெறியில் தான் பண்ணேன். பட் சில டைமெல்லாம் எப்படி இருக்கும்னா, போய் செட்டுக்கு போகும்போது அவ்வளோ டயட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது, ஒரு மங்களாகவே இருக்கும். ஸோ நான் போய் செட்டில் போய் நிற்பேன். இப்படி நிற்கும் போது சரவணன் சார் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி க்ளோஸ் சார் அப்படின்னு. சரி சார், ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்பேன். சார் கேமரா இந்த பக்கம் இருக்குது சார், இந்த பக்கம் திரும்புங்க சார் அப்படின்னு. ஒரு குத்து மதிப்பாக நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் பிடிக்கிறது நீங்கள் பிடிச்சிக்கோங்க சார் அப்படின்னு தான் சொன்னேன். வழக்கமாக வெளியில் ரசிகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது கேட்பாங்க, இவ்வளோ காதல் பாடல் எழுதுறீங்களே, உங்கள் திருமணம் காதல் திருமணமான? எங்கள் வீட்டில் என்னை தவிர என்னுடைய 3 தம்பிகளும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். நான் மட்டும் வீட்டில் பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இது ஒரு விஷயமாக நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். காதல் கவிதை எழுதுபவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, கண்ணதாசன் வரிகள் தான். என் தலைமேல் காதல் மேகங்கள் தவந்து கொண்டிருந்த போது நான் குடைப்பிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அந்த மேகங்கள் கடந்து சென்று விட்டன. தம்பி ஜிவி பிரகாஷ் வெயில் தொடங்கி இந்த ஈட்டி வரை கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே அவருடைய படங்களில் வந்து கொடுத்துருக்காரு. இந்த விசாரணைக்கு கொடுத்த விருது வந்து வெனிஸ் திரைப்பட விழா கமிட்டி கொடுத்த விருது கிடையாது. அங்கே இருக்கிற ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமைப்பும் வெனிஸ் திரைப்பட விழாவும் சேர்ந்து கொடுத்த விருது தான் அது. அதனால் அது அவ்வளோ பெரிய அங்கீகாரம் இல்லை. அண்டு ஈட்டியை பற்றி சொல்லும்போது மைக்கேல் ராய்பன் சார் சொன்னாங்க, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபில்மு அப்புறம் அவருக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு. சார், நாங்கள் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப நல்லா இந்த படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. அண்டு நானும் ரவியும் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு படம் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். ஒரு ப்ரொடியூசராக வந்து சரி இந்த பையன் வந்து படம் எடுப்பான்னு நம்பி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா 6 ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ண வேண்டியது, ரத்னம் சார் பண்ண வேண்டியது இருந்தது, அப்புறம் எனக்கு கதிரேசன் சார் தான் படம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஜேர்னி. ரவிக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு வெறும் வார்த்தைகளை நம்பி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைக்கும் ஒரு 200 பக்கத்துக்கும் ஒரு 5 கோடி 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.